நாருட்டோ நில்லு. இவ்வளவு ஈஸியா ஏமாந்துட்டாங்க. போன வாட்டியும் அதுக்கு முந்தின வாட்டியும் நீ கிராஜுவேஷன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. அத கோட்டை விட போறியா என்ன? சாஸ்கே ஹுச்சிகா. குட். எப்படியும் நீ சொதப்பதான் போற. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. டிரான்ஸ்ஃபார்ம். நாருட்டோ, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சென்சே? இல்ல, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சாப்பிட போலான்னு தோணுச்சு. சுத்தம் பண்றதுக்கு உத்வேகம் கிடைச்சிருச்சு. என்டர் நாருட்டோ உசுமாகி. உங்க ஹெட்பேண்ட போட்டுக்கணும், கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ்? நீ அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகி நிஞ்சாவா மாறும்போதுதான் இந்த லீஃப் ஹெட்பேண்ட நீ போடணும். நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்குதான் உன் கண்ணாடி நீ கழட்டினியா? ஃபைனல் டெஸ்ட் எதை பத்தினா க்ளோன் ஜுட்சு. அதுலதான் நான் பயங்கரமா சொதப்பு வேறே. நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறதே இல்ல. க்ளோன் ஜுட்சு. ஒரு வழியை உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். செத்து போ நருட்டோ. நருட்டோ குடிச்சிடு. இன்னொரு தடவை என் சென்சை மேல கைய வச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நீ வரலனா என்ன? உன்னை தாக்குறதுக்கு நாங்க வரோம். மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நருட்டோ, கொஞ்சம் இங்க வாயேன். சென்சே, எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்கிறது? சரி, நீ இப்ப கண்ணை திறக்கலாம். நீ கிராஜுவேட் ஆயிட்ட. உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். எங்க சரி பாப்போம். என் பேரு கோனஹாமரு. இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம். இந்த போட்டோவை ஒத்துக்கோங்க லார்ட் ஹோகாகே. வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். இப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோகாகே ஆக போறேன். இந்த வாண்டு யாருன்னே தெரியலையே. நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. பண்ற நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரன்னு எனக்கு தெரியும். கோனஹமாரு நீதானு எனக்கு நல்லாவே தெரியும். மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டியே. எங்க தாத்தா கிட்ட நீ பண்ணி காட்ட அந்த ஜுட்சு வித்தைய எனக்கும் கத்து கொடுக்கணும். ப்ளீஸ் தலைவா. இதுக்கு மேல முடியாதுன்னு எப்படி சொல்றது? நீ உன்னுடைய கேட்ராவை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்ரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். டிரான்ஸ்ஃபார்ம். என்ன தலைவரே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட பாக்க அப்படிதான் இருக்கு. நம்ம அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். இது உன்னோட ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரி கிடையாது நாருட்டோ. டிரான்ஸ்ஃபார்ம். எதுக்காக எப்பவும் என்னைய வெளுக்குறாங்க? ஹலோ, என் ஜுட்சு பிடிச்சிருக்கா? தயாரா? டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம். இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் புது கண்டுபிடிப்புகளை பாராட்டியே ஆகணும். சாஸ்கே சாகுரா நண்பர்களா இல்ல எதிரிகளா? உன்னை சும்மா விட மாட்டேன் நருட்டோ. தெரியாதனமா வழுக்கி விழுந்துட்டேன். இன்னையில இருந்து நான் ஒரு நிஞ்சாவாயிட்டேன் பாரு. கிளம்புறதுக்கு நேரமாச்சுல்ல. ஐயோ, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்ன குழந்தை மாதிரி நடத்துவீங்க? நான் இப்போ நிஞ்சா. ஆனா நீ கிராஜுவேட் ஆவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா?
நடந்தத பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்ல. ஃபெயில் ஆனவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் இங்க வரணும். ஓ அப்படியா? உன் கண்ணை திறந்து கொஞ்சம் பாரு ஷிகமாரு. எனக்கும் ஹெட்பேண்ட் கொடுத்துட்டாங்க. நானும் நிஞ்சா தான். நாருட்டோ, நீ ஒரு வழியா கிராஜுவேட் ஆயிட்டியா? சாகுரா அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. ஹாய் சாகுரா, எப்படி இருக்க? நாருட்டோ, எதுக்காக இப்ப சாசுகேவை பார்த்து நீ முறைக்கிற? இது செம்மையா இருக்கே. சாரி. நான் பாக்குறது கனவா? நல்லா மாட்டிக்கிட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். நான் சொல்றத கேளு. சாகுரா டீம்ல இருந்தா நல்லா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சாஸ்கே டீம்ல மட்டும் நான் போயிடவே கூடாது. டீம் நம்பர் 7 நாருட்டோ உசுமாக்கி, சகுரா அருணோ, என் கதை முடிஞ்சது. சாசுகே உச்சியா, என் கதை முடிஞ்சது. அப்ப நாருட்டோ டீம்ல எனக்கு இடம் இல்லையா? உன் டீம்ல இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஈனோ எமனாக்கா, ஷிகமாரு நாரா. என்னோட டீம்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லன்னு தானே சொன்னேன். நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். வேற வழி இருக்கா என்ன? இவ சொன்னதை கேட்காம ஏதாவது தப்பா நடந்தா எல்லாரையும் உண்டு இல்லன்னு ஆக்கிடுவா. என்ன இது? இப்பன்னு பார்த்து வயிறு வலிக்கணுமா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆசைப்பட்டது நடக்கும் போதுதான் இப்படி ஆகணுமா? காலையில இருந்து என்ன வயித்து வலி விடாம டார்ச்சர் பண்ணுதே. உன்னை சும்மா விட மாட்டேன் நாருட்டோ. லேட்டா வந்தா சும்மா விட மாட்டேன். சர்ப்ரைஸ். இதுக்கெல்லாம் ஏமாறுவாருன்னு நினைக்கிறியா? யா, சாஸ்கே சரியா சொல்றான். உங்க எல்லார பத்தி எனக்கு வந்திருக்க புரிதல், நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. வாழ்க்கையில பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். உங்களை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லலாம்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். என்ன பத்தியா? அப்புறம் எனக்கு இருக்க பழக்கங்கள் அது நிறைய இருக்கே. இப்ப வரைக்கும் அவர் நம்ம கிட்ட பேரு மட்டும் தான் சொல்லிருக்காரு, வேற எதுவுமே சொல்லல. இப்ப உங்களை பத்தி சொல்லுங்க. ரைட் சைடுல இருந்து வரலாம். வணக்கம், நான் தான் நாருட்டோ உசுமாக்கி. அடுத்து நான் தான் சகுரா ஹருனோ. இப்ப நீ சொல்லு. என்னோட பேரு சாஸ்கே உச்சியா. நாளை காலையில வரும்போது யாரும் சாப்பிடாதீங்க. ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வாந்தி எடுத்துருவீங்க. முதல் நாள் பயிற்சிக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? லேட்டா வந்திருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும். அத மட்டும் செஞ்சா போதும். ஆனா உங்ககிட்ட 2 பெல் தானே இருக்கு. ஓ அதுவா? அப்பதான் ஒருத்தர் இந்த போட்டியில தோத்து போய் அந்த போஸ்டர்ல கட்டப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அவசரப்படாத சரியா? நான் இன்னும் ஸ்டார்ட் சொல்லவே ஆரம்பிக்கல. சரி, ஸ்டார்ட். நான் சொன்னதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மறைஞ்சிருக்காங்க. நாம 2 பேரும் தனியாகி இப்போ மோத போறோம். நீ மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. எப்பவுமே எதிரிய உனக்கு பின்னாடி போக அனுமதிக்காத. அதுதான் சைன் ஆஃப் த டைகரா? நீ தப்பிக்க முடியாது. நம்ம கிராமத்தோட ரகசிய பிங்கர் ஜூட்சு. 1000 வருஷத்துக்கான அழிவு இது. பசியில இருக்கும் போது எப்படி பேட்டில் பண்ண முடியும் சொல்லுங்க? என்னது நீயா? அந்த ககாஷி சென்சை நீயா தான் இருக்கணும். நீ தான் ககாஷி சென்சை. எனக்கு தெரியும். நான் உன்னை நம்பவே மாட்டேன். என்னது பெல்லா? என் அட்டாக்கால பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன கீழே விட்டுருங்க சென்சை. மறுபடியும் அவர் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டேன். நீ ஃபெயில் ஆயிட்ட. ககாஷி சென்சையோட கடைசி முடிவு. பழமொழியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவசரப்படுற ஆணியை தான் முதல்ல அடிச்சு கீழே இறக்குவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சாகுரா, உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. இவங்க எல்லாருமே நிஞ்சாஸ் தான். பெருமைப்படுத்துறதுக்காக கிராமத்து மக்கள் இப்படி செஞ்சிருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த கல்லுல நான் என்னுடைய பேரையும் கண்டிப்பா செதுக்கி வைக்க போறேன். எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வாரம் ஆனாலும் நான் சாப்பிடாம இருப்பேன். நருட்டோவுக்கு இதெல்லாம் ஜுஜுபியான விஷயம். இல்ல எனக்கு பசிக்கல. அதாவது என் கையை கட்டி போட்டிருக்கு. நீதான் எனக்கு ஊட்டி விடணும். இது திரும்ப செய்ய சொல்லாத, புரியுதா? இன்னொரு வாட்டி என்ன ஊட்டி விட சொல்லாத. கடைசியில எல்லாருமே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு ஜாலியா போறாங்களே. என்ன இங்க இருந்து ரிலீஸ் பண்ணாம போயிட்டீங்க.